வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாது தமிழ் உரை நூல் தமிழ் பொதிகை. அதில் ஏற்கனவே நம்ம 2 பகுதி அப்லோட் பண்ணியிருக்கோம். தேர்டு ஒன் இந்தியாவின் கதை அப்படின்னு பார்க்க போகிறோம். இதை எழுதினவர் யார் அப்படின்னா கவிஞர் சக்தி கனல். பாடலின் கருத்து அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. தேம்ஸ் நதி இங்கிலாந்து நாட்டில் ஓடுகிறது. அந்நாட்டில் வாழ்பவர்கள் ஆங்கிலேயர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் வெள்ளையாக இருக்கிறார்கள். பல காலத்துக்கு முன் அவர்கள் வியாபாரம் செய்ய இந்தியாவிற்கு வந்தார்கள். அந்த சமயத்தில் இந்தியா பல சிறு நாடுகளாக பிரிந்து கிடந்தது. இங்கிருந்த மன்னர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு கொண்டு இருந்தார்கள். இதை பயன்படுத்தி ஆங்கிலேயர்கள் ஒவ்வொரு நாடாக கைப்பற்றினார்கள். முதலில் வட இந்தியாவில் நாடு பிடிக்க ஆரம்பித்தவர்கள் பின் தென்னிந்திய நாடுகளையும் கைப்பற்றி கொண்டார்கள். இந்தியாவின் வளங்களை அவர்கள் சுரண்டினார்கள். கவிஞர் சக்தி கனல் ஆங்கிலேயர்களை தேம்ஸ் நதிக்கரையின் கொக்குகள் என்று கூறுகிறார். கொக்குகள் இரை தேடி பறக்கும் இயல்பு உள்ளவை. சமவெளிகளும் வயல்களும் பசுமையான இடங்களும் கொக்குகளுக்கு விருப்பமானவை. கொக்குகள் இந்த இடங்களில் கிடைக்கும் இரையை தின்று கொழுத்து போவது போல் ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டி கொழுத்து போனார்கள். ஆங்கிலேயர்கள் இந்தியர்களை நாயை விட கேவலமாக நடத்தினார்கள். மக்களை கொன்று குவித்தார்கள். ஆங்கிலேயர்கள் ஐயனார் கோயிலில் அரிவாளை பிடித்தபடி நிற்கும் பூதங்களைப் போல் மாறினார்கள். தங்களை எதிர்த்தவர்களை கொன்று தீர்த்தார்கள். லாகூரில் கர்னல் ஜான்சனும் ஜெனரல் டயரும் கொடுமைகள் செய்தார்கள். இந்தியாவில் திருநெல்வேலியில் விஞ்ச் துரையும் கலெக்டர் ஆஷ் என்பவனும் மக்களை துன்புறுத்தினார்கள். மக்களை கொல்வது அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக இருந்தது. அவர்கள் நரபலி கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஆங்கிலேயர்களின் கொடுமைகளை கண்ட இந்திய மக்கள் எரிமலை போல் கொதித்து போனார்கள், ஆவேசப்பட்டார்கள். ஆனால் அவர்கள் பூக்களுக்கு சமமான மென்மையான மனிதர்களாக இருந்தார்கள். கோபத்தில் அவர்கள் செவ்வரளி பூக்கள் போல் இருந்தார்கள். பஞ்சாபின் ஜாலியன்வாலாபாக் என்னும் இடத்தில் மக்கள் கூட்டம் போட்டார்கள். அங்கே ஜெனரல் டயரும் கர்னல் ஜான்சனும் மக்களை நோக்கி சுட்டார்கள். ஒன்றல்ல இரண்டல்ல 1600 முறை சுட்டார்கள். இதில் 400 இந்தியர்கள் மடிந்தார்கள். இதனால் இந்தியர்கள் மேலும் கோபம் கொண்டார்கள். இது செவ்வரளி பூக்களுக்கு சிவப்பு சாயம் பூசியது போல் இருந்தது. கோபம் கொண்ட இந்தியர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார்கள். வட இந்தியாவில் பால கங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், தாதாபாய் நவ்ரோஜி, பூபேந்தர் போன்றவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக குரல் கொடுத்தார்கள். தென்னிந்தியாவில் வ.உ. சிதம்பரம் ஆங்கிலேயருக்கு போட்டியாக கப்பலோட்டினார். திருப்பூரிலே ஆங்கிலேயர்கள் எதிர்த்து சுதேசிகளின் ஊர்வலம் நடந்தது. அதில் கொடிபிடித்து நடந்தான் குமாரசாமி. சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வ.வே.சு. ஐயர் போன்றவர்கள் மக்களுக்கு சுதந்திரத்தின் அருமையை எடுத்துரைத்தார்கள். தண்ணீர் ஊற்றினால் சுண்ணாம்பு கொப்பளிக்கும். இந்திய இளைஞர்களும் தேசபக்தியின் காரணமாக கொந்தளித்தார்கள். பகத்சிங், சுகதேவ், நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேசிய இராணுவத்தை அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். கலெக்டர் ஆஷை வாஞ்சிநாதன் என்ற இளைஞன் சுட்டுக் கொன்றான். இப்படியாக ஆங்கிலேயர்களை எதிர்த்து நடந்த போராட்டம் வலுப்பெற்றது. அப்போது காந்திஜி தென்னாப்பிரிக்காவிலிருந்து வந்தார். அவர் அகிம்சை முறையிலே போராட வேண்டும் என்று கூறினார். அவர் சொன்னதை கேட்டு இளைஞர்கள் துப்பாக்கியை தூக்கி போட்டார்கள். கையில் ராட்டையை பிடித்து நூல் நூற்க ஆரம்பித்தார்கள். ஆங்கிலேய அரசுக்கு ஒத்துழைக்க மறுத்தார்கள். இனி இந்தியாவை ஆள்வது சிரமம் என்று முடிவு செய்து வெள்ளையர்கள் இங்கிலாந்திற்கே திரும்பி சென்றார்கள். நமது மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தது. இந்திய நாட்டை பிடித்திருந்த ராட்சசர்கள் ஓடிப்போய் 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. அந்த ராட்சதர்கள் செய்த கொடுமையை இப்போது உள்நாட்டில் இருக்கும் அண்டகாக்கைகள் செய்து கொண்டு இருக்கின்றன. கொடுமை புரிந்த ஆங்கிலேயர்கள் போய்விட்டார்கள். ஆனால் அவர்கள் செய்த கொடுமைகளை இப்போது சில இந்தியர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதோ இந்திய விடுதலையின் வெள்ளி விழா கொண்டாடப்படுகிறது. மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறக்கிறது. ஆனால் பாதை ஓரங்களில் பலரும் பசியின் மயக்கத்தில் கிடைக்கிறார்கள். அவர்களுக்கு உண்ண உணவில்லை. வறுமை அவர்களை பாடாய் படுத்துகிறது. அவர்கள் வறுமையில் வாட காரணம் சமுதாயம் செய்யும் அநீதியே. அதனால் வறியவர்கள் போராட தயாராகிவிட்டார்கள். ஜாலியன்வாலாபாக் படுகொலை, பஞ்சாப் படுகொலைன்னு சொல்லுவாங்க. சக்தி கனல் இக்கவிதையை எழுதி 50 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது ஒட்டுமொத்த இந்தியாவும் முன்னேறிவிட்டன. இன்று பட்டினி சாவு என்னும் கொடுமை இந்தியாவில் கிடையாது. இதை நாம் தைரியத்துடனும் பெருமையுடனும் தலைநிமிர்ந்து கூறலாம். ரவுலட் சட்டம் என்பது 1919ஆம் ஆண்டு மார்ச் மாதம் பிரிட்டிஷ் அரசால் இந்தியாவில் இயற்றப்பட்ட ஒரு அடக்குமுறை சட்டமாகும். இது விசாரணையின்றி இந்தியர்களை கைது செய்யவும் சிறையில் அடைக்கவும் பிரிட்டிஷ் அரசுக்கு அதிகாரம் அளித்தது. இந்த கருப்பு சட்டத்திற்கு எதிராக காந்திஜி சத்தியாகிரகம் நடத்தினார்.
இந்த சட்டத்தை எதிர்த்து பஞ்சாபின் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி 20,000 இந்தியர்கள் கூடியிருந்தனர். அப்போது பிரிகேடியர் ஜெனரல் ரெஜினால்ட் டயர் என்ற இராணுவ அதிகாரியின் தலைமையில் ஆங்கிலேய இராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியது. மொத்தம் 1650 ரவுண்டுகள் சுடப்பட்டன. இந்நிகழ்வில் பெண்கள், சிறுவர்கள் 100 கணக்கில் படுகொலை செய்யப்பட்டனர். ஆங்கில அரசு 379 பேர் கொல்லப்பட்டதாக அறிவித்தது. ஆனாலும் தனியார்களின் தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 1000 பேர் வரையிலும் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. 2000த்திற்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். காந்தியடிகளால் அமைக்கப்பட்ட இந்திய குழு 1000 பேர் கொல்லப்பட்டனர் என்று சொன்னது. இந்த படுகொலையின் போது பஞ்சாபின் கவர்னராக இருந்தவர் மைக்கேல் ஓட்வயர். இவர் பிறகு இங்கிலாந்து சென்று விட்டார். இந்த படுகொலையின் போது சிறுவனாக இருந்த ஊதம் சிங் வளர்ந்த பிறகு இங்கிலாந்துக்கு சென்றான். 1940ஆம் ஆண்டு அங்கு ஒரு விருந்து நிகழ்ச்சியில் மைக்கேல் ஓட்வயர் பஞ்சாப் படுகொலை பற்றி பெருமையுடன் பேசிக் கொண்டிருந்தான். அப்போது ஊதம் சிங் மைக்கேல் ஓட்வயரை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டான். ஆங்கிலேயே நீதிமன்றம் அவனுக்கு மரண தண்டனை வழங்கியது. ஊதம் சிங் தூக்கிலிடப்பட்டான். பகத்சிங்கின் வீர வரலாறு. 1927ஆம் ஆண்டில் சைமன் கமிஷன் இந்தியா வந்தபோது லாலா லஜபதி ராய் அதை கடுமையாக எதிர்த்தார். ஒரு போராட்டம் நடந்தது. போராட்டத்தின் போது SP.J.A. ஸ்காட் லாலா லஜபதி ராய் மீது தடியடி நடத்த ஆரம்பித்தார். உடலில் இருந்து இரத்தம் கசிந்து தரையில் விழும் வரை தடிகளால் அவர் தாக்கப்பட்டார். லாலா லஜபதி ராய் நவம்பர் 17 அன்று காலமானார். பகத்சிங்கும் அவரது தோழர்களும் லாலாவின் கொலைக்கு பழிவாங்க முடிவு செய்தார்கள். டிசம்பர் 17 அன்று பகத்சிங்கின் நண்பர் ராஜகுரு சாண்டர்சன் என்பவரை ஸ்காட் என்று நினைத்து துப்பாக்கியால் சுட்டனர். பின்னர் பகத்சிங்கும் படுகேஷ்வர் தத் என்பவரும் பாராளுமன்றத்தில் குண்டு வீசினார்கள். தப்பி ஓடாமல் கைதானார்கள். இந்த தாக்குதலுக்காக பகத்சிங் மற்றும் படுகேஷ்வர் தத்துக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் சாண்டர்சன் கொலைக்காக பகத்சிங், ராஜகுரு மற்றும் சுகதேவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. பகத்சிங் தூக்கில் போடுவதற்கு முன் தூக்கு கயிற்றை முத்தமிட்டான். தூக்கு கயிற்றை அவர் தாமே கழுத்தில் மாட்டிக்கொண்டார். அதற்கு பிறகு ராஜகுரு மற்றும் சுகதேவ் ஆகியோருடைய கழுத்திலும் கயிறு அணிவிக்கப்பட்டது. கழுத்தில் போடப்படுவதற்கு முன்பு அவர்களும் கயிற்றை முத்தமிட்டனர். திருப்பூர் குமரனின் தேசபக்தி. 1932இல் சட்டமறுப்பு இயக்கம் மீண்டும் தொடங்கிய போது தமிழகம் முழுவதும் அறப்போராட்டம் பரவியது. ஜனவரி 10ஆம் தேதி அன்று தேச விடுதலை போராளிகள் மாபெரும் அறப்போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருந்தனர். திருப்பூரில் ஒரு ஊர்வலம் நடந்தது. அப்போது குமரன் கையில் தேசிய கொடியினை ஏந்தி தொண்டர் படைக்கு தலைமையேற்றார். தேசபக்தர்களின் ஊர்வலம் தொடங்கியது. அவர்கள் எழுப்பிய முழக்கம் ஊர்வலம் தொடங்கிய இடத்திலேயே அதிர வைத்தது. இதனை கண்ட போலீசார் தேசபக்தர்களை பூட்ஸ் அணிந்த கால்களால் மிதித்தனர். குமரன் மயங்கி கீழே விழுந்தார். தாம் கீழே விழுந்தாலும் கொடியை விடவில்லை. கொடியை உயர்த்தி பிடித்தபடி விழுந்தார். சிகிச்சை பலனின்றி மருத்துவமனையிலேயே உயிரிழந்தார். இதனாலேயே அவர் கொடி காத்த குமரன் என்று அனைவராலும் போற்றப்படுகிறார். வ.உ.சி.யின் தியாகமும் வாஞ்சிநாதனின் வீரமும். ஆங்கிலேயர்கள் தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் கப்பல் ஓட்டினார்கள். அதில் கட்டணம் அதிகம் வசூலித்தார்கள். நம் வியாபாரிகள் நலனுக்காக வ.உ. சிதம்பரம் அவர்கள் சுதேசி கப்பல் கம்பெனி ஆரம்பித்து கப்பல் ஓட்டினார். அந்த கப்பலோட்டிய அதனால் கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்படுகிறார். அவர் நம் மக்களுக்கு சுதந்திரத்தின் பெருமையை எடுத்துரைத்தார். ஆங்கிலேய அரசு அவருக்கு 40 வருட சிறை தண்டனை விதித்தது. அங்கு அவரை கல்லுடைக்க வைத்தார்கள், செகிழுக்க வைத்தார்கள். கடைசியில் சுதேசி கப்பல் கம்பெனியையும் ஒடுக்கிவிட்டார்கள். இவை அனைத்துக்கும் காரணமானவர் கலெக்டர் ஆஷ் என்பவன். அவன் ஜூன் 17, 1911 அன்று ரயிலில் சென்று கொண்டிருந்தான். மணியாச்சி ரயில் நிலையத்தில் ரயில் நின்றபோது வாஞ்சிநாதன் என்னும் தேசபக்தன் கலெக்டர் ஆஷை சுட்டு கொன்றான். ஸோ இவ்வளோதாம்மா இந்த லெசன் கொடுத்துருக்காங்க. இதில் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. விடுதலை அடைந்த இந்தியாவின் இன்றைய நிலைமையை கவிஞர் சக்தி கனல் எங்கனம் வர்ணிக்கிறார் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஆஃப்டர் ஃப்ரீடம் நம்ம நாடு எப்படி இருக்குது? கவிஞர் சக்தி கனல் சிறந்த தமிழ் கவிஞர். நம் இந்தியாவின் 25வது விடுதலை நாள் வெள்ளி விழாவாக கொண்டாடப்பட்டது. அப்போதைய இந்தியாவின் நிலையை கவிஞர் கவிதையாக எழுதினார். அதற்கு இந்தியாவின் கதை என்று தலைப்பும் தந்தார். அந்த கவிதையில் கவிஞர் இந்தியா விடுதலை அடைந்து 25 ஆண்டுகள் ஓடிவிட்டன.
ஆங்கில பைகள் நாட்டை விட்டு சென்று 25 ஆண்டுகள் ஆகிவிட்டன. ஆனாலும் தீயவர்கள் முற்றிலும் அழிந்துவிடவில்லை. அப்போது ஆங்கிலேயர்கள் தீமை செய்தார்கள். இப்போது நம்மவர்களே நம்மவர்களுக்கு தீமை செய்கிறார்கள். நம் ஊரில் இருக்கும் மயானத்தில் சில கருவேல மரங்கள் வளர்ந்திருக்கும். அந்த மரங்களிலே சில அண்டக்காக்கைகள் கூடு கட்டி வாழும். அவை கருமாதிச் சோற்றை தின்று தின்று உடல் பெருத்திருக்கும். அவை தம் பெருமையை தாமே மெச்சிக்கொண்டு ஆர்ப்பரிக்கும். அந்த காக்கைகளைப் போன்ற தீயவர்கள் சிலர் இன்னும் இந்தியாவில் இருக்கின்றார்கள். மூவர்ண கொடி பட்டொளி வீசி பறக்கிறது. ஆனால் பாதையின் ஓரத்திலேயே பசித்தவர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உணவு இல்லை. வறுமை அவர்களை வாட்டுகிறது. வறுமை அவர்களை தவறுகள் செய்ய தூண்டுகிறது அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட் கொஸ்டின், நம் நாட்டிற்காக தியாகம் செய்த வீரர்களை பற்றி குறிப்பு கூறுவது யாது? கவிஞர் கூறுவது யாதுன்னு கேட்டிருக்காங்க. சாரிம்மா. இந்தியாவின் கதை என்னும் கவிதை கவிஞர் சக்திகனல் எழுதிய கவிதையாகும். இதில் அவர் நாம் விடுதலை பெற்ற வரலாற்றை சுருக்கமாக பதிவு செய்கிறார். விடுதலைக்காக உயிர் துறந்த வீரர்களை பற்றியும் குறிப்பிடுகிறார். லாகூரில் அமிர்தசரஸ் நகரில் ஜாலியன் வாலாபாக் என்னும் இடத்தில் இந்தியர்களின் பொதுக்கூட்டம் நடந்தது. அப்போது ஜெனரல் டயரும் கர்னல் ஜான்சனும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை துப்பாக்கியால் சுட்டு கொண்டனர். இந்த துயர சம்பவத்தை பார்த்த பகத்சிங் விடுதலை வீரனானான். சுகதேவ் பொங்கி எழுந்தான். ஆங்கிலேய சாம்ராஜ்யத்தை எதிர்த்தான். வீர மரணம் அடைந்தான். இது கொஞ்சம் பிக்கோஷன் தாமா நீங்கள் எழுதணும். தமிழ்நாட்டில் ஆங்கிலேய சாம்ராஜ்யத்துக்கு எதிராக கப்பல் ஓட்டினார் வ.உ. சிதம்பரம். அவரை சிறையில் தள்ளி துன்புறுத்தினான் கலெக்டர் ஆஷ். வ.உ. சிதம்பரத்தை செக்கிழுக்க செய்தான் கலெக்டர் ஆஷ். அவனை சுட்டு கொன்றான் வீரன் வாஞ்சிநாதன். திருப்பூர் நகரிலே கொடி பிடித்து நடந்தான் குமரன். ஆங்கிலேய காவலர்கள் அவனை அடித்தே கொன்றார்கள். அவன் கீழே விழுந்தான். ஆனால் கொடியை கீழே போடவில்லை. கொடியை உயர்த்தி பிடித்தபடியே கிடந்தான். வட இந்தியாவில் திலகர், லஜபதி ராய், தாதாபாய், பூபேந்திரர் போன்றவர்கள் போராடினார்கள். நேதாஜி ஆங்கிலேயர்களுக்கு எதிரான படையை திரட்டினார். தெற்கிலே பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வ.வே.சு. ஐயர் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார்கள். இந்த சமயத்தில் காந்தியடிகள் வந்தார். கத்தியை தூக்கி போட்டுவிட்டு அகிம்சை வழியிலே போராடினார். இந்தியா சுதந்திரம் அடைந்தது என்று கவிஞர் சக்திகனல் கூறுகிறார். ஸோ இது உங்களுக்கு அந்த 4 மார்க்ஸ் 3 அந்த மாதிரி கேட்டாங்க இல்லையாம்மா, அதில் கேட்க வாய்ப்பு இருக்குது. இதுதான் 7.5 ஆர் 10 மார்க் அந்த மாதிரி வரும். 7.5 மேபி. சிறு குறிப்பு வரைக. இது குறிப்பு சட்டகம் போட்டு எழுதிக்கிங்க. முன்னுரை, தேம்ஸ் நதி கொக்குகள், ஆங்கிலேயரின் கொடுமைகள், அதுக்கப்புறம் பஞ்சாப் படுகொலை, வாஞ்சிநாதனின் வீரம், பகத்சிங், சுகதேவ், நேதாஜி, காந்தியடிகள் வருகை, முடிவுரை. இப்படி குறிப்பு சட்டகம் போட்டு எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை எழுதுங்க. கொஷின் பார்க்குறோம். இந்தியாவின் கதை கவிதையில் ஆங்கிலேயர்கள் பாரத மக்களை அடிமைப்படுத்திய விதத்தினை பற்றி சிறு குறிப்பு வரைக. முன்னுரை. ஆங்கிலேயர்கள் வாசனை திரவியங்கள் வாங்க இந்தியாவிற்கு வந்தார்கள். இங்கிருந்த சூழலை பயன்படுத்தி இந்தியாவையே கைப்பற்றி கொண்டார்கள். தேம்ஸ் நதி கொக்குகள். ஆங்கிலேயர்களை கவிஞர் சக்திகனல் தேம்ஸ் நதிக்கரையின் கொக்குகள் என்று கூறுகிறார். அந்த கொக்குகள் இரை தேடி இந்தியாவுக்கு வந்தன. கங்கை நதிக்கரையின் வயல்களில் விளைந்த கோதுமையை தின்னத் தொடங்கின. காவிரி நதிக்கரையின் வயல்களில் விளைந்த அரிசியை சலிப்படையாமல் சாப்பிட்டன. இப்படி தின்று தின்று கொழுத்து திரிந்தன. அந்த கொக்குகள் கடைசியில் பூதங்களாக மாறி மக்களையே கொல்லத் தொடங்கின. ஆங்கிலேயரின் கொடுமைகள். ஆங்கிலேயர்களுள் லாகூர் நகரத்தின் கர்னல் ஜான்சனும் ஜெனரல் டயரும் மிகவும் கொடுமையானவர்கள். அந்த ஆங்கிலேயர்கள்லேயே கலெக்டர் ஆஷ் என்பவனும் விஞ்ச் துரையும் கூட கொடியவர்கள்தான். அவர்கள் இந்தியர்களை துன்புறுத்தினார்கள். அவர்களின் கொடுமை ஆகாயத்தை தொடுமளவுக்கு பெருகி போனது. அது மனித உயிர்களை பலியாக கேட்டது. பஞ்சாப் படுகொலை. பஞ்சாபிலே ஜாலியன் வாலாபாக் என்ற ஒரு தோட்டம். அங்கே இந்திய மக்களின் கூட்டம் கூடியது. அப்போது கர்னல் ஜான்சனும் ஜெனரல் டயரும் 1600 முறை மக்களை நோக்கி சுட்டார்கள். அதில் 400 இந்தியர்கள் உயிரிழந்தார்கள். வாஞ்சிநாதனின் வீரம். தமிழ்நாட்டிலே வ.உ. சிதம்பரனார் ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். அவரை பார்த்து ஆங்கில அரசாங்கம் பயந்தது. அவரை சிறையில் அடைத்தான் விஞ்ச் துரை. சிறையில் அவரை செக்கிழுக்க வைத்தான் கலெக்டர் ஆஷ். இதனால் கோபம் கொண்ட வாஞ்சிநாதன் என்ற இளைஞன் மணியாச்சி ரயில் நிலையத்தில் கலெக்டர் ஆஷை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்தான். பின் தானும் சுட்டுக்கொண்டு இறந்தான். இதனால் ஆங்கிலேயர்கள் அச்சம் கொண்டனர். பகத்சிங், சுகதேவ், நேதாஜி. பஞ்சாப் சிங்கம் பகத்சிங், சுகதேவ் இருவரும் புரட்சிக்காரர்களாய் மாறினார்கள். ஆங்காங்கே குண்டுகள் வெடித்தன. ரயில்கள் கவிழ்ந்தன.
நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்திய தேச இராணுவம் அமைத்து ஆங்கிலேயர்களை எதிர்த்தார். காந்தியடிகளின் வருகை. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா திரும்பினார். அதன்பின் சுதந்திர போராட்டம் அகிம்சையின் வழிக்கு திரும்பியது. கத்தியும் துப்பாக்கியும் ஒதுங்கி கொண்டன. கைராட்டினமும் தக்லியும் அந்த இடத்தை பிடித்து கொண்டன. நாடு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டது. ஆங்கிலேயர்கள் இங்கிலாந்து திரும்பினார்கள். அவர்களது யூனியன் ஜாக் கொடி கீழிறங்கியது. நமது மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தது. முடிவுரை. இவ்வாறு கவிஞர் சக்திகனல் ஆங்கிலேயர்கள் செய்த கொடுமைகளையும் அதிலிருந்து நாம் விடுதலை பெற்ற வரலாற்றையும் கூறுகிறார். பெற்ற விடுதலையை பேணி காப்பது நம் கடமை என்றும் எடுத்துரைக்கிறார். ஸோ இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருகனா. அந்த விஸ்வரூப விகாரங்கள் ஐயனார் கோயிலில் அறிவாலை பிடித்தபடி நிற்கும் பூத கணங்களாகி பட்டா கத்திகளுக்கு மனித உயிர்களை கேட்டன. இடம். இந்த வரிகள் இந்தியாவின் கதை என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளன. இதை எழுதியவர் கவிஞர் சக்திகனல் ஆவார். இவர் இக்கவிதையில் ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமைப்படுத்திய வரலாற்றை சொல்லுகிறார்கள். அப்போது இந்த வரிகளை கூறுகிறார். பொருள் விளக்கம். ஆங்கிலேயர்கள் இந்தியாவிற்கு வியாபாரம் செய்ய வந்தார்கள். மன்னிக்கவும். இங்கே நிலவிய சூழலை பயன்படுத்தி நாடு பிடிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் மனித மனத்தை இழந்து பூதங்களின் குணத்தை வளர்த்து கொண்டார்கள். இந்தியர்களை கொடுமைப்படுத்தினார்கள். அப்பால் மக்களை கொன்று குவித்தார்கள். இவ்வாறு செய்வதில் அவர்களுக்கு ஒருவித மகிழ்ச்சி கிடைத்தது. செகண்ட் ஒன். தக்க சமயம் தழைத்து வந்தது. கொக்குகள் பறந்தன. கொடிமரம் நிமிர்ந்தது. இடம். இந்த வரிகள் இந்தியாவின் கதை என்னும் கவிதையில் இடம்பெற்றுள்ளன. இதை எழுதியவர் கவிஞர் சக்திகனல் ஆவார். கவிஞர் இக்கதையில் முதலில் ஆங்கிலேயர் நம்மை அடிமைப்படுத்திய வரலாற்றை சொல்லுகிறார். பின்பு நாம் விடுதலை பெற்ற வரலாற்றை சொல்லுகிறார். அப்போது இந்த வரிகளை பாடுகிறார். பொருள் விளக்கம். இந்திய விடுதலை போர் கத்தியுடனும் துப்பாக்கியுடனும் தான் தொடங்கியது. பகத்சிங், வாஞ்சிநாதன் போன்ற இளைஞர்கள் வன்முறை பாதையில் சென்றனர். அப்போது தென்னாப்பிரிக்காவிலிருந்து காந்தியடிகள் இந்தியாவுக்கு திரும்பி வந்தார். அவர் அறவழியில் போராட்டத்தை துவங்கினார். அகிம்சையை கற்றுத்தந்தார். கத்தியையும் துப்பாக்கியும் ஓரமாக வைக்க சொன்னார். அறப்போராட்டத்தால் ஆங்கிலேயர்கள் களைத்து போனார்கள். இந்தியாவை விட்டு இங்கிலாந்துக்கு திரும்பினார்கள். நமது மூவர்ண கொடி பட்டொலி வீசி பறந்தது. நம் நாடு விடுதலை அடைந்தது. அருமையான பாடம். இதுதான் இந்த கவிதைமா. ஸோ அது படிச்சுக்குங்க. இதில் நான் டிக் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த இது இம்பார்ட்டன்ட். இது இப்போ ஆகஸ்ட் எழுதுகிறவங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. இந்த ரெண்டுமே இடம் சுற்றி பொருள் விளக்கம் தருக. குறிச்சிக்கோங்க. நான் அப்பப்போ இம்பார்ட்டன்ட் டிக் பண்ணி சொல்லுவேம்மா, அதையும் குறிச்சிக்கோங்க. இது கண்டிப்பாக வரும். ஏன்னா போன டைம் பிப்ரவரிக்கு இது கேட்கல, அதனால் இது கேட்க வாய்ப்பு உள்ளது, கண்டிப்பாக உள்ளது. ஆனால் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.